வச்சுக்காத. யாரும் இல்லை, இது உங்க பெரிய மருமவ. ஆமா யார் பெரிய மருமலா? என்னடா திடீர்னு பெரிய மருமல? என்ன மரியாதை பாத்தியா? யாருமே தெரியும் பெரிய மருமல கால் மேல கால் போடுறாங்க. யா மனைவி பேசுறீங்க. இவர் யாரு? இவர் யாரு தெரியல? யாரு? ஐயோ உங்க மாமனாரு. மாமனாரா? அது மாரி தப்பு எல்லாருக்கும் முட்டி போடக்கூடாது. ஏன் சேர்ந்து நம்ம கெப்பாசிட்டின்னா யாரு தெரியல? கேவலமா பேசுற மாமா. ஐயோ இந்த டாபர் அவளுக்கு தானே. ஐயோ ஏண்டா அம்மா அடி அடிக்கிறீங்க. எங்க போறா? என்ன விட்டு எங்கடி போறா? ஐயோ ஏன் சாவத்துக்குலாம் போவாத. நாங்கிறா வாடிய நான் பாத்துக்கிறேன். வாடிய அடிக்கிறாடா என்ன வேற கையில வச்சாருப்பா. அம்மா முன்னாடி அவளை பார்த்து தேவையா இருக்க ஒரு மகளை ஒரு மகளை அந்த மாதிரி கேட்கலாமா? துணி ஊனி விட்டாரு. ஆமா உங்க அப்பா துணி உருவிட்டு இது கூப்பிடுறாருங்களா? எது கூப்பிடுறாரு? அது இது பண்ணிட்டீங்க. என் பிள்ளைக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்காதுங்க. நீ செத்து கத்து மனவே கணம் தொட்டு அடித்தார். Stop it!
என்னை சாட்டை கொண்டு அடிக்கின்றாய் ஏண்டா? அவளடா பெண் ஏய், இந்த நாட்டிற்கு எனக்கு அரசன் என்று மணிமுடி சுட்டிவிட்டு காசியாத்தை சென்றாய் அல்லவா? உண்மைதான் ஏன் வந்தா? அதுக்கப்புறம் ஏன்டா வந்த? நாடு நாட்டுக்கு நகர சரி. செய்கிறாய் என்று பார்க்கலாம் என்று ஓடி வந்தேன் நீ வந்தது வந்துட்ட. வந்த கம்மநாட்டி பையன் என்ன பண்ணிருக்கான்? அரண்மனையில கொடுக்க கொடுக்க சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி அடிக்கலாமா? ஏன் அச்சக்காத போடுங்க மருமக நாட்டு மக்களை கேளு நாட்டு மக்களை என்ன போய் நீ நாட்டு மக்களை கேளு ஏங்க என் முன்னாடி போலீஸ் இல்லைன்னு கேளு கேளு எல்லாரையும் கேளு உண்மைதான் சொன்னா இல்ல முன்னாடி போய் எப்போது என்னுடைய மனைவி எதிர்த்து பேசினாயா நீ முதற்கொண்டு என் நாட்டில் உனக்கு கிடையாது. நாட்டுல இடம் கிடையாதா ஒன்னு என்ன வேலை செய்தா தெரியுமா? ஆமா என்னடா வேலை செய்தா 3 மாசம் ஆகறாடியே தெரியல. மலர் வனத்துக்கு போனாடியே 3 மாசம் முழுகாம இந்த நாட்டை விட்டு ஓடிட்டா ஊர் மக்களை கேள்வி ஊர் மக்கள் கேளு மகன் எப்படி பெற்ற தெரியுமா? பெண் குலத்தின் பொன் விளக்கு. ஆமா அவளை மேல படி சொல்றோம் பொண்ணு விளக்கு. பொண்ணு விளக்கு பயிற்சி போச்சு. அப்புறம் என்ன பாராமல் இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடிக்கிட்டே சத்தியமா சொல்றேன் என் வயிறு எரி சொல்றேன் எங்களுக்கு நேர்ந்த நிலைமை உனக்கு நேரம் என் வயிறு பத்தி பாத்தீங்களா இந்த காலத்துல பத்திரிகை சாப்பிட்டு போட்டே படிக்க மாட்டேங்குது நீ கத்தி ஏன்டி கூத்து பாக்க வந்து கம்முன்னு கத்தி கிடக்குறீங்க கம்முனு காசு கொடுத்து வச்சு கத்துக்கலாம் போனா போராடுங்க அவங்க போட்டா நாம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமான சந்தோஷத்தை பார்க்கின்ற சமயத்தில் எப்படி வருவாங்க? நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேணாம். அடுத்த இடத்துக்கு ஆமா இங்க பாக்கும்போது உங்க அம்மா அப்பா பாக்குற மாதிரி இது வாங்க போலாம். நாட்டை எப்படியாவது பார்க்க வேண்டும். இவர்களுக்கு வேடிக்கை இளையமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனமிருக்கு மக்களை படைத்த இறைவனுக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு மக்களை படைத்த இறைவனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு மக்களை படைத்த இறைவனுக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு நான் என்ன சொன்னா ஏன் உட்கார்றா நீ போனே சுச்சுறா சண்டை போட்ட கண்ட மீன் ரெண்டும் சேர்ந்து ஒன்னாச்சு ரெண்டும் சேர்ந்து தண்ணி தேனாச்சு
ஆசை வச்சு ஆசை வச்சு உண்மையிலே மச்சாரி வச்சு கொள்ளையிலே ஆதரிச்சா நல்லதையா இல்லதே உள்ளதையா அழிவதே உள்ளதையா ஆசை வச்சு உண்மையிலே உண்மையிலே நம்மையும் பாரு இந்த நாடே சிரிக்கும் மக்களை படைத்த இறைவனுக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு நாமோ நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் யாரோ ஒரு பெண்மணி அவர்கள் அழுது கொண்டே செல்கின்றார் சரி யார் அந்த பெண் என்ன குறை என்று அந்த பெண் குறையை கேட்டு அவருடைய குறையை தீர்த்து வைக்க வேண்டும் தற்போதே சென்று பார்க்கின்றேன் யாரும் இல்லாத தனிமரமாய் நின்று விட்டேனே இந்த பாவிக்கு ஆதரவு யாரும் கிடையாது உனக்கு என்னாச்சு ஏமா அழுது வர ஏமா அழுவுற சென்ற அண்ணன் திரும்பி வந்து விட்டாடி என் அண்ணன் கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னா என் பெரிய நடக்கும் சின்ன நடக்கும் என்ன சண்டை வரும் எக்காரணத்திற்கு நடந்த உண்மையும் இடத்தில் சொல்லக்கூடாது அண்ணா தனியா பேசுறா தங்கா என்னமா சொல்லுங்க அண்ணா அழுவுற நான் அழுல அண்ணா அம்மா நான் நல்லாதான் இருக்கேன் அப்பா எனக்கு அப்ப எல்லாம் என்ன சொல்ல போறாரு இல்ல அம்மா என்ன அடிச்சாங்களா அம்மா ஏன் அண்ணா என்ன அடிக்க போறாங்க அதான் அடிக்க போறாங்க